லேடிஸுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எடுத்த இடத்துல ஹேர் திரும்பி வளருமா வளராதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின். இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் மென். எடுக்கிற இடத்துல ஹேர் வந்து திரும்பி வளர்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை வாட்டி வேணாலும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ தி ஆன்சர் டு திஸ் கொஸ்டின், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துல, அதாவது எங்கேருந்து கிராஃப்ட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல திரும்பி முடி வளராது. அதனால தான் there is a limitation to the donor's supply of grafts. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏஷியன் ஸ்கேல்பில் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 70 to 90 ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து அந்த ஸ்கொயர் சென்டிமீட்டரில் இருக்கும். அதில் வந்து ஒரு 40% ஹேர் 35 கிராஃப்ட் அந்த இதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா அந்த எடுத்தது தெரியாது. ஸோ பேசிக்கலி நாங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அதே டென்சிட்டி நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த 70 கிராஃப்ட்ஸ் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டரில் அந்த எடுக்கிற கிராஃப்டை ப்ளேஸ் பண்ணாலும் நீங்களே யூகிச்சிக்கலாம். ஸோ யூஷுவலி வி பிளேஸ் ஒன்லி பிட்வீன் 30 to 40 கிராஃப்ட்ஸ். டென்ஸ் பேக்கிங்னு சொல்லுவோம் சில ஏரியாஸில். அப்போ வந்து ஃபர்தராக ஹேர் லாஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கும்போது 60-70 கிராஃப்ட்ஸ் பேக் பண்ணலாம். But otherwise, every square centimeters we pack around 30 to 40 grafts. So, எடுத்த இடத்துல அந்த follicles திரும்பி வளராது. So, there is a limitation on the supply of donor hair from the back.